ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே. எத்தனை நாளைக்கு தான் சண்டே ஆனா மட்டன், சிக்கன், மீன் இப்படின்னு சமைச்சிட்டு இருக்கிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா காளான் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ரீதா வந்து எல்லா பொருளுமே ரெடி பண்ணிட்டாங்க. ரித்திகாவோட கியூட்டான மூமெண்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா பாப்பாவுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரீதா செய்யற சமையல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல எண்ணெய் ஊத்திட்டு கடுகுலாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்சிங் கொடுத்தாங்க பாருங்க. அடுத்து என்ன எப்பவும் போல மசாலாக்களை போட வேண்டியதுதான். அதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. அதை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா தயிரை கொஞ்சமா ஊத்தி விட்டுட்டாங்க. தயிரை ஊத்தி விட்டுட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லியில அப்படி மேலாப்புல தூவி விட்டுட்டாங்க. தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காளான சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மேல கொட்டி விட்டுட்டாங்க. கொட்டி விட்டுட்டு ஊற வச்சிருந்த அரிசியுமே மேல கொட்டி விட்டுட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாமே உள்ள இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலக்குன்னு கலக்கி எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் எப்பவும் போல குக்கரை மூடி வச்சுட்டு விசில போட்டாச்சு. சொல்ல மாதிரி எலுமிச்சை பழ சாரியுமே முன்னாடியே ஊத்தி விட்டுட்டாங்க. ஓ சூப்பர், விசில் வந்துருச்சு. குக்கரை திறந்தாங்க பாத்துங்க, வாசத்தோட சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. ரித்திகா பாப்பாவுக்கு ஒரு பிளேட்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டாங்க. கொஞ்சமா பாப்பாவுக்கு ஊட்டி விட்டா பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு. ஓகே गाइस, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பை.